துபாயில இருந்து அம்மாவுக்கு தங்க நகை வாங்கிட்டு போறேன். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு 2 காரணம். முதல் காரணம், நான் இன்னும் கொஞ்ச நாள்ல ஊருக்கு போறேன். 2வது காரணம், எங்க அம்மாவுக்கு நகை வாங்க போறேன். நான் துபாய்க்கு வந்து 3 வருஷம் ஆக போகுது. எனக்கு இங்க நம்ம ஊர் காசுக்கு 40,000 ரூபாய் சம்பளம் தராங்க. இதுல தான் நான் வீட்டுக்கும் பணம் அனுப்பணும், என்னுடைய செலவையும் பார்த்துக்கணும். நான் வேலை செய்யற இடத்துல தங்குற இடம், சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ தான். நான் என் செலவுக்குன்னு எடுத்து வைக்கிற காசு, அப்புறம் ஓவர் டைம் பார்க்குற காசுன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே எங்கள் அம்மாவுக்கு நகை வாங்குறதுக்காக சேர்த்து வச்சிருக்கேன். நான் சேர்த்து வச்ச காசுல இருந்து இன்னைக்கு அபுதாபி ஹம்தான் ஸ்ட்ரீட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற மலபார் கோல்டில் தான் அம்மாவுக்கு நகை வாங்க வந்திருக்கேன். எங்கள் அம்மா எதுக்குமே பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க கழுத்தில் போட்டிருந்த கொஞ்ச நகையும் வீட்டில் இருந்த கஷ்டத்துக்காக எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அபுதாபியில் இந்த மலபார் கோல்டை பார்க்கும்போது, அதாவது நான் வெளிநாட்டுக்கு வந்த அன்னைக்கே நினச்சிட்டேன், இங்கேருந்து ஊருக்கு போகும்போது அம்மாவுக்கு நான் கண்டிப்பாக நகை வாங்கிட்டு போவேன். ஸோ கைஸ், மலபார் கோல்டில் அம்மாவுக்கு 4 பவுண்டில் ஒரு தாலி செயின் வாங்கியிருக்கேன். ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போவே அம்மாவை பார்க்கணும் போல ஒரு ஆசையாகவும் இருக்கு. சரியா?